இன்னைக்கான மார்க்கெட் நல்ல ஒரு சைடுவேஸில் வந்து போயிருக்காங்க. சில ஸ்டாக் வந்து ப்ளஸில் வந்து முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி சென்செக்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 180 பாயிண்ட் வந்து ப்ளஸில் வந்து முடிஞ்சிருக்காங்க. ஏன் சைடுவேஸில் வந்து போனாலும் ப்ளஸில் வந்து காமிக்குது அப்படின்னா மார்க்கெட் நேற்று எங்கெங்க முடிஞ்சிச்சு, இந்த இடத்துல வந்து முடிஞ்சிட்டு மார்க்கெட் இங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி சின்ன ஒரு அப்ட்ரெண்டில் மேலே வந்து முடிஞ்சிருக்கு இல்லையா, இங்கேருந்து பார்க்கும்போது. ஸோ 180 பாயிண்ட் வந்து ப்ளஸில் வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. பாதி ஸ்டாக்கு வந்து இன்றைக்கி மேலே தான் போனாங்க, அதே மாதிரி பாதி ஸ்டாக்கு வந்து இன்றைக்கி கீழே தான் போனாங்க. அதே மாதிரி தான் லாஸ் அண்ட் ப்ராஃபிட் வந்து வந்துச்சு. இன்றைக்கி என்னால் ட்ரேடே வந்து பண்ண முடியலை. ஏன் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து ட்ரேடு வந்து பண்ண முடியல அப்படின்னா, நான் செல்லிங் வந்து பண்ணேன், ஆனால் நோ லாஸ் நோ ப்ராஃபிட் தான். அதில் ப்ராஃபிட்டும் வரல, லாஸ் வந்து வரல, அந்த மாதிரி தான் முடிஞ்சிச்சு. அதுவே ஆப்ஷன் பையிங்கில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா என்ட்ரியே வந்து கொடுக்க முடியல. ஏன் என்ட்ரி கொடுக்க முடியல அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஒரு சைடுவேஸில் வந்து போயிருக்கு. இதே மாதிரி சைடுவேஸில் வந்து போகும்போது நிறைய பேர் 20 ட்ரேடு 30 ட்ரேடு பண்ணி லாஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் என்ட்ரி கொடுக்குறோம் மேலே, ஏன் கீழே என்ட்ரி கொடுக்குறோம், இந்த மாதிரி எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் சும்மா மார்க்கெட் கீழே போகுதுன்னு என்ட்ரி கொடுப்பாங்க, சும்மா மார்க்கெட் மேலே போகுதுன்னு என்ட்ரி கொடுப்பாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜியே வந்து இருக்காது. ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ் தாங்க வரும். ப்ரோ அப்படிலாம் கிடையாது. சில பேர் வந்து சிஏ என்ட்ரி கொடுக்குறாங்க, பிஏ என்ட்ரி கொடுக்குறாங்க, ஒரே நேரத்தில் என்ட்ரி கொடுக்குறாங்க, ப்ராஃபிட் வந்து கொடுக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ராட்டஜி இல்லாத ட்ரேடு வந்து கிடையாதுங்க. அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் ட்ரேடு பண்ணி லாஸ் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ட்ரேடிங்கை பற்றி முழுமையாக கற்றுக்கல. முதல்ல வந்து முழுமையாக வந்து கற்றுக்க வந்து பாருங்கள். இன்னைக்கு வந்து நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணாமல் இருக்கிறதும் நல்ல ஒரு ட்ரேடு தான். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்ணுறது ஆப்ஷன் பையிங்கில் ரொம்ப ரொம்ப நல்லது. அது லாபத்தை வந்து கொடுக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஆப்ஷன் பையிங்கில் வந்து லாபமே பண்ண முடியாது, லாஸ் தான் பண்ணுவோம் அப்படி சொல்லுவாங்க. அது உண்மை கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரேக் அவுட்டில் மட்டும் என்ட்ரி கொடுத்து டிசிப்ளினாக ட்ரேடு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்ஷன் பையிங்லேயும் குறைந்த முதலீட்டை வச்சு லாபம் வந்து பண்ண முடியும். என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் 9:15 3:30 வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்துக்கிட்டே வந்து இருக்கணும். எப்போ பிரேக் அவுட் வந்து நடக்கும்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா முழு பணத்தையும் ஆப்ஷன் பையிங்கில் மட்டும் போடாமல் அதை 4ஆக வந்து பிரித்தேன். ஒன்று வந்து ஆப்ஷன் பையிங், ரெண்டாவது ஆப்ஷன் செல்லிங், மூணாவது ஸ்விங் ட்ரேடிங், நாலாவது இன்வெஸ்டிங்கையும் மூணாக வந்து பிரித்தேன். எஸ்ஐபி அந்த மாதிரி தனித்தனியாக வந்து பிரித்தேன். இப்படி எல்லாத்தையும் சேர்த்து வந்து போடும்போது ஒன்றில் வந்து லாஸ் வந்து கொடுத்தாலும் இன்னொரு 3ல் வந்து லாபம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. எல்லா மந்த்துமே நடக்குதுங்க. சில மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பையிங்கில் லாஸ் வருது, சில மாதம் ஆப்ஷன் செல்லிங்கில் லாஸ் வருது, ஆனால் மற்ற ரெண்டில் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுத்துருது. இப்படி ஒரு பிளானோட நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணுங்கள். நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து கற்றுக்கோங்க. அப்போ தான் பங்குச்சந்தையில் வந்து லாபம் வந்து பண்ண முடியும். நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா நான் இதை சொல்கிறேன், நம்புங்க. ட்ரேடிங்கை வந்து நல்லா வந்து கற்றுக்கிட்டு எல்லாத்துலேயும் ட்ரேடு வந்து பண்ணாதான் இதில் நிலச்சிருக்க முடியும். ஓகே சரிங்க. இப்போ மார்க்கெட் நல்ல ஒரு சைடுவேஸில் வந்து போயிட்டாங்க. இப்போ நாளைக்கு எப்படி நம்ம ட்ரேடு வந்து பண்ணுறது? சைடுவேஸில் போனது நல்லது தான், நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து நடக்க போகுது. ஸோ முக்கியமான ப்ரீவியஸ் லோ, முக்கியமான ப்ரீவியஸ் கை எல்லாத்தையுமே பார்க்கலாம். அதே மாதிரி நான் ட்ரேடிங்காக 2 புத்தகம் எழுதியிருக்கேன். ஆசான் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3மே வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ட்ரேடிங்கை ப்ராப்பராக பேசிக்லேருந்து கற்றுக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஆசான் பாகம் 1 வந்து படிங்க. ஆசான் பாகம் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸாக வந்து போயிடும். சில பேர் வந்து சொல்லுவாங்க இது வந்து பேசிக்ஸாக வந்து இருக்கு, ரொம்ப அடிப்படையிலிருந்து அப்படியே வந்து வருது அப்படின்னா ஆமாங்க, அதான் நான் பிளானுமே வந்து பண்ணியிருந்தேன். ஏன்னா அடிப்படை சொல்லித்தராம அட்வான்ஸ் மட்டும் சொல்லித்தரேன் அப்படின்னா அதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஸோ நான் ஒரு 3 புக்காக வந்து பிளான் வந்து பண்ணியிருந்தேன். பாகம் 1 வந்து பிகினர்ஸ்க்காக, பாகம் 2 வந்து அட்வான்ஸாக வந்து போயிடும். ஆப்ஷன் செல்லிங் வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும், பையிங்கும் அட்வான்ஸாக இருக்கும், ஸ்விங் ட்ரேடிங்கில் நஷ்டமே அடையாமல் ட்ரேடு பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். பாகம் 3 வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நஷ்டமே இல்லாமல் இப்போ 2025 ஏற்ற மாதிரி ஆப்ஷன் செல்லிங் வந்து பண்ணுறது, அதே மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறது, இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பண்ணுறது, அதுலேயும் அட்வான்ஸான ஸ்ட்ராட்டஜி நஷ்டமே இல்லாமல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி ஸ்டோரி மூலிமா சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன் ஸ்டோரி மூலிமா வரும் அப்படின்னா சும்மா ஒரு கணிதம் அறிவியல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்கூல் புக்கு மாதிரி இருக்கும். அப்படிங்கிறனால ஒரு மோட்டிவேஷனலாக ஒரு ஸ்டோரியோட சொல்லி கொடுக்கும்போது புக்கை வந்து ஃபுல்லாக வந்து படித்து முடிப்பாங்க. புத்தகம் படிக்கக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கும். அதனால தான். ஸோ புக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. ஃப்ரீ கோர்ஸுமே வந்து இருக்குது. இந்த 2 புக்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக கோர்ஸுமே வந்து கொடுப்பேன். இதையும் படிங்க. இதை படிக்க முடியாதவங்க வீடியோவுமே வந்து பாருங்கள். நீங்கள் ரெண்டையும் கம்ப்ளீட்டாக முடிக்கும் போது 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் புதுசாக வந்து ட்ரேடு வந்து பண்ண ஆரம்பிப்பீங்க. நிச்சயமாக சொல்கிறேன், நீங்களும் பங்குச்சந்தையில் வந்து லாபம் வந்து அடைவீங்க. சரி ஓகேங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சில மாதங்களாக இந்த இடத்துல நல்ல ஒரு சைடுவேஸில் வந்து போய்கிட்டு இருந்தாங்க. 1 மந்த்து கீழே வருதா, 1 மந்த்து மேலே, திரும்ப கீழே வருதா, திரும்ப ஒரு 10 நாள் மேலே, திரும்ப ஒரு 1 மந்த்து ஃபுல்லாக டவுன், இப்படியே வந்து போய்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு பாயிண்ட்டை எத்தனை மந்த்து அப்படின்னா மந்த்லி டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கலாம். இப்போது
மந்த்லி டைம் ஃப்ரேம் இருந்து பார்க்கும்போது 1 இயராகவே சரிங்களா, 1 இயராகவே மார்க்கெட் வந்து நல்ல ஒரு சைடு வேஸில் மேலேயும் கீழே வந்து போய்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் 1 இயருக்கு அப்புறம் பிரேக் அவுட் வந்து இந்த இடத்துல நடந்துச்சு. எஸ்ங்க, பங்குச்சந்தை மேலே போகிறதுக்காக தான் பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு. ஸ்டாக்லாம் வந்து சரிஞ்சிச்சு, பயங்கரமாக வந்து கீழே வந்து வந்துச்சு. அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. ஸோ இங்கேருந்து மேலே போகிறதுக்கு தான் பங்குச்சந்தை பார்த்தாங்க. ஆனால் அதுக்கு நடுவில் வந்து பார்க்குறீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்து வந்துருச்சு. அதனாலையும் பங்குச்சந்தை வந்து கீழே வந்து விழுந்துருச்சு. அதனால் ஏன் ப்ரோ கீழே வந்து விழுது அப்படின்னா, ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு பிரச்சனை வந்து நடக்குது அப்படின்னா வர்த்தகம் பாதிக்கப்படும். புது புது கம்பெனிஸ்லாம் வந்து வெளியேறுவாங்க, உள்ளே வரமாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து இருக்குது. அதனால் பங்குச்சந்தை வந்து கண்டிப்பாக வந்து கீழே வந்து விழுவாங்க. இப்போ வந்து ப்ராப்ளம் வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு 3000 பாயிண்டை வந்து அப் ட்ரெண்டை நம்ம பார்த்தோம் சென்செக்ஸில், 2000 பாயிண்ட் அப் ட்ரெண்டில் பேங்க் நிஃப்டியில் வந்து நம்ம பார்த்தோம். இப்போது நல்ல ஒரு சைடுவேஸில் வந்து இந்த இடத்துல போயிருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் வந்து இவ்வளோ பெரிய அப் ட்ரெண்டில் போயிருக்கு அப்படின்னா சைடுவேஸில் வந்து போகிறதாங்க நல்லது. அப்போ தான் திரும்பியும் மார்க்கெட் வந்து மேலே வந்து போவாங்க. அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். 1 டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் கை வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து பார்க்கும்போது 55,900ங்க. இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இப்போதைக்கு ப்ரீவியஸ்லோ தேவையே இல்லை. ஸ்டாக்கில் நீங்கள் ஹோல்டிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா பயப்பட தேவையில்லை. சைடுவேஸில் வந்து மார்க்கெட் போகிறத பார்த்து மார்க்கெட் கிளியரான அப் ட்ரெண்ட் இருக்குது. எப்படி அப்படின்னா, ஒரு வருஷமாக பயங்கரமான சைடுவேஸில் இருந்துட்டு மேலேயும் கீழேயும் போயிட்டு மேலே ஒரு பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு இடம் தான். நான் எப்போவுமே சொல்லுவேன், பங்குச்சந்தை மேலே பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுக்குறத விட நீங்கள் கீழே இருக்கும்போதே என்ட்ரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா வின்னிங் ரேட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். மக்கள் என்ட்ரி கொடுக்குற இடத்துல இங்கே ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அப்படி தான் வந்து ட்ரேடை வந்து பண்ணுவேங்க. ஓகே, இப்போது மார்க்கெட் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுன்னா இந்த மாதிரி வந்து போகலாம். 1 ஹவர் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் முக்கியமான பாயிண்ட்டு நம்ம நேற்று கொஞ்சம் கொடுத்துருந்தோம். பட் சைடுவேஸில் வந்து போயிட்டாங்க இல்லையா, அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மாற்றி வந்து வரைஞ்சிக்கலாம். 55,100 நாளைக்கு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ரீவியஸ் லோ 54,570 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம். எஸ், நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து நடக்க போகுதுங்க. இந்த வாரத்தில் ஒரு சூப்பரான ஒரு பிரேக் அவுட் வந்து நிச்சயமாக நடக்க போகுது சரிங்களா. ஏன்னா எல்லா நாளுமே சைடுவேஸில் வந்து போக மாட்டாங்க. அப்படி சைடுவேஸ்லேயே வந்து போய்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ப்ரீமியம் வந்து ரொம்ப ரொம்ப கரையும். அப்படி கரையிறதை யூஸ் பண்ணியும் லாபம் வந்து பண்ண முடியும். அதிகமாக பணம் வந்து வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து லாபம் வந்து பண்ணிடுவாங்க. அப்படிங்கும்போது பங்குச்சந்தை சைடுவேஸில் மட்டுமே போய்கிட்டு இருக்காது. சரி, ஓகே. 5 மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட் வந்து 55,100ங்க. சேம் பாயிண்ட் தான். அதை மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது மேலே வந்து போகலாம். அது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 54,570 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம். அப்படி நிஃப்டிக்கு வந்து போயிடலாங்க. நிஃப்டியில் 1 டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது நிறைய பேட்டர்ன்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகிட்டு மேலே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது நிஃப்டியில். இப்போ இங்கேருந்து எப்படி மேலே போகலாம் அப்படின்னா 1 டே டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ப்ரீவியஸ் ஹை, ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன ஃபேக் பிரேக் அவுட் நடந்திருக்குது அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து வரைஞ்சிக்க போகிறோம். 24,940 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பிரேக் அவுட் வந்து பண்ணாலும் சரி பண்ணலாட்டியும் சரி அது அப் ட்ரெண்டில் தான் வந்து இருக்குது. நான் ஏன் வரைகிறேன் அப்படின்னா 1 ஹவருக்காக வரைஞ்சிக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போதைக்கு 1 டேயில் வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. ப்ரீவியஸ்லோ தேவையில்லை, ஏன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து இருக்குது அப்படிங்கிறனால. ஓகே, 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் கை பேங்க் நிஃப்டி மாதிரியே இதுலேயும் வந்து இருக்குதுங்க. நல்ல ஒரு ப்ரீவியஸ் கை 24,770 இருக்கு இல்லையா, இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 24,550 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம். 5 மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது சேம் பாயிண்ட் தான். 24,780 கீழே வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறோன்னா மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 24,550 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம். அப்படியே சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாங்க. சென்செக்ஸில் 1 டே டைம் ஃப்ரேமில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட் வந்து நல்லா வந்து மேலே வந்து வந்தாங்க, திரும்ப 2 நாளாக வந்து சைடுவேஸில் வந்து போய்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, மேலே வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ முக்கியமான ப்ரீவியஸ் கை இந்த இடத்துல ஒன்று இருக்குது, அதை நம்ம 1 ஹவருக்கு பயன்படுத்திக்கலாம். ப்ரீவியஸ்லோ நான் சொன்ன மாதிரி தேவை கிடையாது. இந்த இடத்துல கீழே வந்து வரட்டுங்க, ஒரு 10 நாள் கீழே வந்தால் மட்டும்தான் டவுன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதையும் நம்ம பார்க்கணும். இப்போதைக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் வந்து இருக்குது. ஸோ 1 ஹவரில் ப்ரீவியஸ் ஹை வந்து பார்க்குறீங்கன்னா 81,780 இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா
இந்த ஒரு ப்ரீவியஸ் லோ 81,040 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா சென்செக்ஸ் கீழே வந்து வரலாம். ஓகே, அப்படியே 5 மினிட் வந்து பார்த்துடலாம். 5 மினிட்டில் முக்கியமான பாயிண்ட் வந்து சேம் பாயிண்ட் தாங்க, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நாளைக்கு 81,780 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா மேலே வந்து போகலாம். அதே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லோ வந்து 81,000 இதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா கீழே வந்து போகலாம். ரொம்ப ரொம்ப கவனமாக சேஃபாக ட்ரேடு வந்து பண்ணுங்கள். ட்ரேடிங்கை பற்றி முழுமையாக தெரியாதுன்னா நிச்சயமாக கற்றுக்கோங்க. நீங்கள் ட்ரேடிங்கில் இப்போ தான் வந்து வந்திருக்கீங்க, ஒரு 3 மாதம் 4 மாதம் தான் ஆகுது அப்படின்னா புதுசாக ஒரு தொழிலுக்குள்ளே போன மாதிரி தான். அந்த தொழிலை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு ஐடியா வந்து இருக்கும். ஆனால் பண்ண தான் அனுபவம் வந்து வரும். அந்த அனுபவத்தை வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து எடுக்க முயற்சி வந்து பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அப்படி எடுக்க முயற்சி வந்து பண்ணுறீங்க அப்படின்னா பணம் வந்து லாஸ் ஆகிக்கிட்டே வந்து போய்கிட்டு இருக்கும். இது வந்து ஒரு பெரிய அடி வந்து விழுந்துடும். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல ட்ரேடிங்கை வந்து நல்லா வந்து கற்றுக்கிட்டு அனுபவத்தையும் நல்லா வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங்கில் வந்து ப்ராப்பராக வந்து இறங்குங்க. நிச்சயமாக நீங்கள் லாபம் வந்து பண்ணுவீங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.